சுயமரியாதை பேரணிக்கு நான் 5வது வருஷமாக வரேன். ப்ரைடுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எல்ஜிபிடி ஐக்யூவில் டி கேட்டகிரிக்கு டிரான்ஸ் கேட்டகிரிக்கு நிறையா இடஒதுக்கீடு மசோதாக்கள்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மாதிரி எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு சிலது தான் இருக்குது. அதை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் மூலயமா நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்ன முக்கிய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா திருமண சட்டம்னு ஒன்று எங்களுக்கு இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தென் தத்து உரிமை, ஒருத்தவங்களுக்கு அடாப்டேஷன் போகிறோம் இல்லைங்களா, அந்த அடாப்டேஷனுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் பர்சனலாக என்னென்ன விஷயங்கள் அந்த சொசைட்டியில் சமூகத்துக்கிட்ட க்ரோத் த்ரூ பண்ணிட்டு வந்துருக்கீங்க? நாங்கள் சமுதாயத்துக்கிட்ட நிறையா க்ரோத் த்ரூ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்குறோம். எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் கோயிந்த கத்தி சண்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். அதையும் க்ரோத் த்ரூ பண்ணி தான் வந்துட்டுருக்குறோம். எங்களை வச்சு பாப்புலர் ஆகுறாங்க. பட் எங்கள் மேலே கல் எரிஞ்சு பாப்புலர் ஆகக்கூடாது. சுயமாக யோசித்து ஒரு முடிவு எடுத்து அது மூலயமா பாப்புலர் ஆனால் பரவாயில்ல. எங்கள் மேலே கல் எடுத்து எரிஞ்சு என்றைக்குமே முன்னேறணும்னு நினைக்கக்கூடாதுன்றது நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுவோம். மக்கள்கிட்ட என்னென்ன அவேர்னஸ்லாம் இதை பற்றி போகணும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அவேர்னஸ்ன்னு ஒன்று கொண்டு வரணும்னு என்ன அவேர்னஸ் நாங்கள் கொண்டு வருவோன்னா, ஒரு பார்ட்னர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க லைஃப் லாங் உங்கள் கூட இருப்பாங்கன்னா அவங்க கூட கமிட் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகலான்றத ஒரு அவேர்னஸாக கொண்டு வருவோம். ஓகே, 17th இயர் நிறைய வருஷம் தொடர்ந்து நடத்திருக்காங்க. இது 17th இயராக வெற்றிகரமாக நடக்குது. இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன புதுசாக ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே புதுசு தான் பார்க்குறோம். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக தான் பண்ணுறாங்க. போன வருஷம் யூஸ் பண்ண திங்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வருஷம் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். நான் ஹரிபிரசாந்த் ராவ், நான் வேலூர்லேருந்து வரேன். இது 5வது ப்ரைடு. ஏன்னா எங்கே பப்ளிக்கில் போனாலும் ஜாஸ்தி அப்யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் எனக்கு அப்யூஸ் நடந்தது. நான் அதை வீட்டில் சொல்லாமல் நான் சொல்கிறது அதுதாங்க. அதுக்கு என் கம்யூனிட்டி சொன்னோடனே அவன் ஓகே பார்த்தான்னு சொல்லி நான் டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிலீவ் ஆனேன். இப்போ நிறையவே சின்ன சைல்டு அப்யூஸ் நடக்குது. ஒரு சின்ன பையனுக்கு ஒரு 3 வயசு குழந்தைக்கு அப்யூஸ் நடக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நான் ஆசைப்படுறேன். இன்னும் மக்கள் என்னென்ன விஷயம்லாம் அவேர் ஆகணும்னு நினைக்கிறேன்? ஒரு பையன் மேக்கப் போகிறான்னா அவன் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்க. அவனோட ஃபீலிங்ஸ் அதே மாதிரி அவன் மேக்கப் போகிறான், அவன் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். அதே மாதிரி அந்த பையனை ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அது அக்செப்ட் பண்ணால் உங்கள் பசங்கிட்ட ஃபஸ்ட்டு உட்காந்து பேசினா மட்டும்தான் நீங்கள் அதை இது பண்ண முடியும். நீங்கள் பேசாமல் அவங்க உள்ளுக்குள்ள அடக்கி வச்சு அவங்களே நான் கே தான், நான் கே இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு அவங்களே மட்டும் அவங்க கடைசியில் ஃபீல் பண்ணுவாங்க. தமிழ் கே ஜோன் சார்பாக அனைவருக்கும் இனிய ப்ரைட் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ப்ரைட் ஃப்ரம் அட்மின்ஸ் ஆஃப் தமிழ் கே ஜோன். எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல சமூகம் அமைன்னு எதிர்பார்க்கிறோம். வி வாண்ட் மேரிட் லைஃப், லீகலைசேஷன் and freedom. Yeah, myself. மற்றவங்களுக்கு அது அவங்களே புரிகிறத பொறுத்து தான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். பெருசாக மாற்றங்களாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அக்செப்டட், நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஆனால் இன்னும் ஓப்பன் அப் ஆனால் வில் பி வெரி யூஸ்ஃபுல். 17th இயர் இந்த பரேட் மொத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வருஷங்களும் இல்லாத அளவுக்கு பேரண்ட்ஸே மேடை ஏரியெல்லாம் பேசப்பட்டதா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. இதோட ப்ராஸ்பெக்ட் இன்னும் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? பெருசாக என்னென்ன வேணால் இன்னும் இதோட அவேர்னஸ் கவர்மெண்ட்டே கொண்டு போகலாம். ஸோ தட் எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்க யார் என்ன அப்படின்ட்டு. இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் யார் என்ன அப்படின்னு. எங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்ட பீப்புள்ஸ் மட்டும் இவங்க மட்டும்தான். ஸோ இதை பற்றி அவேர்னஸ் மட்டும் கவர்மெண்ட் ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே நான் வந்துடுவேன். போன வருஷமும் வந்தேன், இந்த வருஷமும் நான் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் வருஷம் ஃபுல்லாக காத்திருப்போம். இந்த ஒரு நாள் இன்னுமே நான் தமிழ்நாட்டில் புரிதல் இல்லாமல் இருக்குது. இன்னும் நிறையா பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் வானவில் சொல்லி ஓட்டுறது நிப்பாட்டணுன்றது நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். இது 17th இயர் இது நடக்குது. ஆமாம், நான் வருஷம் இதுக்கான அவேர்னஸும் கூட்டிகிட்டே தான் வந்திருக்கு. இன்னும் என்னெல்லாம் மாற்றங்கள் சொசைட்டியில் தேவைன்னு நினைக்கிறீங்க? சொசைட்டி தேவையானது
இனி வர ஜென்ரேஷனில் இனிமேல் இதுவரை பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட பர்சனல் இதில் உங்களோட ஃபேமிலி சைடு உங்களோட சுற்று வட்டார சைடெல்லாம் என்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் அதை எப்படி வந்து கன்வே பண்ணீங்க உங்களோட? ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன கோ த்ரூ பண்ணி வந்திருக்கீங்க நீங்கள் இத்தனை வருஷம்? கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் கடந்து நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது, அவ்வளோதான். ஹாய், ஹாப்பி ப்ரைட் எல்லாருக்கும். நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு புரியல. LGBTQ+ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு தவறாக நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஃபீடோஃபைல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு மேன் அஃபேர் லவ் பண்ணுற மாதிரியோ, ஒரு உமன் லவ் பண்ணுற மாதிரியோ, ஒரு மனுஷன் வந்துட்டு குழந்தைங்க மேலே, பியூபர்ட்டி இல்லாத குழந்தைங்க மேலே வந்துட்டு ஒரு லவ் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃபீடோஃபைல். அதுக்கெல்லாம் இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுதுன்னு நினச்சிட்டு LGBTக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் LGBT+க்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், LGBT+ல் ஃபீடோஃபைல் அப்படிங்கிறது அங்கே சப்போர்ட் பண்ணலை. LGBTQ+ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேயாக இருக்கணும் அப்போ தான் சப்போர்ட் பண்ணணும், நான் பைசெக்சுவலாக இருக்கணும் அப்போ தான் சப்போர்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அதுதான் ஹாப்பி ப்ரைட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட். நீங்கள் பர்சனலாக என்னென்ன விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பீங்க? ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இது ரியலைஸ் ஆகி, உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்ல ரியலைஸ் ஆகி நீங்கள் கன்வே பண்ணுறப்ப எல்லாரும் எப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க, எப்படி நீங்கள் அதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கன்வே பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 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 பையன்கிட்ட வந்து ஒரு நல்ல கேர் கிடச்சது, ஒரு நல்ல அஃபெக்ஷன் இருந்தது. அதை வந்து ஓகே, அப்போ வந்துட்டு இது ஃபீல் என்ன, இப்போ நம்ம அவங்ககிட்ட போயிட்டு ஒரு லவ் எதிர்பார்ப்போம், அதை போய் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கும் நம்மளை கிண்டல் பண்ணுறதும் அவனும் சேர்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது. அதை பற்றி எந்த ஒரு அவேருமே அப்போலாம் இல்லை, ஒரு 5 years 10 years பேக்கில். ஸோ இப்போ ஓகே, எனக்கு வந்து உன் மேலே ஒரு லவ் இருக்குது, அந்த ஃபீலிங் எனக்கு இருக்குது, உனக்கு பிடிச்சா ஓகே, இல்லைனாலும் ஃபைன். நாங்கள் யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்னென்னா, நாங்கள் எதிர்பார்க்குறது ரெஸ்பெக்ட் தான். அந்த ரெஸ்பெக்ட் எங்களுக்கு வேணும். அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குது, அதை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இப்போ நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இப்போ தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும், அவ்வளோதான். இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் சொசைட்டியில் LGBTக்கு சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் பொதுமக்கள்கிட்ட வந்துட்டு? இப்போ நான் ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு தெரிஞ்சால், இப்போ நம்ம ஜென்ரேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்துட்டு தெரியாது இது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது. ஸோ பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை பற்றின ஒரு நாலேஜ் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி யாரும் மாஸ்க் போடாமல், நான் இதுதான் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் தான் இருக்குது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும், கான்ஃபிடென்ட்டாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்ல வரேன். இன்னும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், லைக் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கணும், நீங்கள் பையாக இருக்கணும் கேயாக இருக்கணும் இல்லாமல் நார்மலாக மனுஷன் ஓகே அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அவனை ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடந்திருக்கு, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, மேரேஜில் வந்து இஷ்டம் இல்லை. ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு சொல்லுதான் லெஸ்பியனு, எனக்கு வந்துட்டு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையன் வாழ்க்கை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங் இல்லைன்னா விட்டுருங்க, அவனுக்கு ஃபீலிங் வரலாம், வராமையும் போகலாம். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஸோ இந்த மேரேஜ் விஷயத்துக்காக நான் சொல்கிறேன், அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா?